வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலைக்கு கிடைக்கிறது அசத்தல் பதவி, உச்சியில கொண்டு போய் உட்கார வைக்கும் பாஜக. ஆமாங்க, எல் முருகன் சில விஷயங்களை சரியா செய்யல. அதனால மத்திய அரசிலிருந்து மாநில அரசாங்கத்துக்கு அவரை அழைச்சிக்கிறாங்க. அண்ணாமலையை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போறாங்க. கோலாகல சீனிவாஸ் அவர்கள் பேசியிருப்பதை நீங்க கேட்டிருக்கலாம். அதை தாண்டி அண்ணாமலை ஏன் போட்டியிடல இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு அவரே விளக்கம் அளித்திருக்கின்றார். அதையும் பார்க்க போகிறோம். அதை தாண்டி மாரிதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சில வரிகளை குறிப்பிட்டு இருக்கின்றார் ராசா அவர்களுக்கு. அதையும் பார்க்க போகிறோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கின்றார். ட்வீட் போட்டாவே போதுமே, ஊடகமானது எடுத்து வச்சு கொண்டாடுமே. அப்படிதான் காலையிலிருந்து நம்ம முதலமைச்சர் போட்ட ட்வீட்டை ஏதோ புதிய செய்தி மாதிரியே பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சாதனை செஞ்சிருக்கிறாங்களோ அந்த சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாது. அதனால அவதூறுகளால் மட்டுமே, பொய்களால் மட்டுமே இந்த முறை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. தன் கையில் சரக்கு இல்லை. அப்படிதான் தினந்தோறும் ஒரு அவதூறை நம்ம முதலமைச்சர் ஐயா பரப்பி கொண்டு இருக்கின்றார். ஸோ அதற்கு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்கின்றார். அதையும் பார்க்கணும். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கன்னியாகுமரியில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சிருக்கின்றார். அங்கே மீண்டும் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்பியிருக்கின்றார். ஸோ அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மொத்தமாக சுருக்கமாக நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் ஏன் போட்டியிடல அப்படின்ற விஷயத்த சொல்றாரு, கேட்டு வந்துருங்க. அதே நேரத்தில் எப்பொழுதும் நான் ஒரு கேண்டிடேட் இந்த தொகுதி எப்பொழுதும் எந்த லிஸ்ட்ல எந்த ரேஸ்லயும் நான் இல்லை. ஏன்னா பேப்பர்ல நீங்க நிறைய எழுதுறதுனால நான் கிளாரிஃபை பண்றேன். எந்த தொகுதியும் நான் கேட்கல, எந்த தொகுதிக்கும் போட்டி போடல. அப்படி அண்ணாமலை இந்த எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா எந்த தொகுதியில வேணாலும் நிக்கலாங்க. நம்ம ஒரு தொகுதியில போய் நீ சுருக்கு நான் பார்க்கல. எல்லா தொகுதிக்குமே வேட்பாளர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு சிட்டிங் எம்எல்ஏ எங்க வேட்பாளர் இருக்கிறாங்க. அவங்க போட்டியிடுவது தான் முறை. அதே போல மொடக்குறிச்சி போன்ற இடத்துல நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. அதே போல சவுத் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நாகர்கோவில்ல எம்ஆர் காந்தியா திரும்ப போட்டிடுறாங்க. எல்லா இடத்திலும் கூட கட்சிக்கு பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால நான் எனி டே இந்த கடந்த ஒரு மாதம் 45 நாள் எந்த ரேஸ்ல எந்த தொகுதியில எதையும் நான் யார்ட்டையும் கேட்கல. அது கேட்கவும் மாட்டேன். அது என்னுடைய பழக்கமும் கிடையாது. என்னுடைய வேலை ஏப்ரல் 21ஆம் தேதி சாயந்தரம் அந்த பிரச்சார டேட் முடியும் வரை பிரச்சாரம் செய்வது என்னுடைய வேலை. அதன் பிறகு மற்றதெல்லாம் நான் பேசுறேன். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை தெளிவா சொல்றாரு, நீங்க கேட்டுங்க. தமிழ்நாட்டில் 2026ல் நாங்கள் எங்கெங்கே போட்டியிட வேண்டும் என்று சொல்லிட்டு ஏற்கனவே பல வேட்பாளர்கள் வேலை செஞ்சு களத்தை அவங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணாமலைக்கு என்று எந்த தொகுதியும் விட்டு கொடுக்கவே இல்லை. அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில தான் நான் போட்டிடுவேன், அந்த தொகுதியில தான் போட்டிடுவேன் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த தொகுதியை உரிமை கொண்டாட முடியாத ஒரு நிலை இருக்குது. ரெண்டாவது, அண்ணாமலையே சொல்லுவாரு, நாம போட்டியிடுறதா இருந்தா எங்க வேணுமானாலும் போட்டியிடலாம், ஆனால் இந்த தேர்தலில் வேண்டாம் என்று தான் நம்ம நினைக்கின்றோம். நாம் ஒரு தொகுதியை கேட்டு பெற்று அங்கே ஏற்கனவே வேலை செஞ்சவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய மனம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறதோ அதே மாதிரி தானே அவருடைய மனமும் கஷ்டப்படும். அதனால எனக்குன்னு எந்த தொகுதியும் அல்ல, நான் விருப்பப்பட்டா எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றார். இதன் மூலமாக டெல்லி பாஜக பொறுத்த வரைக்கும் நான் கேட்டா வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் தான் கேட்கல. ஏன்னா யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டியது கிடையாது. திமுக மோதுறதுக்கு எத்தனையோ அரசியல் களம் இருக்கிறது. அதனால இந்த தேர்தலில் தான் திமுக தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அண்ணாமலைக்கு வயசு ஆயிடல, இதோட வாய்ப்பு மறுக்கப்பட போறதும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் தேர்தலில் போட்டிடுவது என்னுடைய விருப்பம். டெல்லியில் இருக்கிறாங்கல்ல அவங்க விருப்பம் அல்ல. அதை மீண்டும் டெல்லியானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதுக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நன்றி சொல்றார். இன்னைக்கும் தமிழ்நாடு பாஜக என் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது. நான் போட்டியிட விரும்பினால் எந்த தொகுதி வேண்டுமானாலும் எனக்கு கொடுத்துருப்பாங்க. நான் தான் போட்டியிட விரும்பல. நான் தான் அமித்ஷா கடிதம் எழுதினேன், நான் தான் பியூஷ் கோயல் கிட்ட பேசினேன். அதனால என் விருப்பப்படி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால எனக்கு பாஜகக்குள்ளையும் அதிருப்தி இல்லை, அதிமுகக்குள்ளையும் அதிருப்தி இல்லை. வருகிற 21ஆம் தேதி வரைக்கும் எனக்கு பிரச்சாரம் இருந்துகிட்டே இருக்குது. நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணணும். கொச்சிக்கு போறேன், அதோட கேரளாவில் பிரச்சாரத்துக்கு போறேன், பாண்டிச்சேரிக்கு போறேன். இப்படி பிரச்சாரமானது டைட்டா இருக்குது. ஏற்கனவே ஷெட்யூல் போட்டாச்சு. அதனால திமுகவை இந்த தேர்தலில் தான் நான் எதிர்கொள்ளணுமா என்ன? இன்னும் ஏகப்பட்ட தேர்தல் இருக்குதுங்க. ஏன் இந்த விளக்கம் அளிக்கிறேன் தெரியுமா?
உண்மை என்னன்னு தெரிந்து கொள்ளாம எல்லாரும் கதை கதையா அளக்குறீங்க. ஏன்னா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய சாதனையை பேச முடியல. அதனால அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சுக்குநூறா உடைஞ்சு கிடக்குது. திருமாவளவன் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார், காங்கிரஸ் இன்னும் பிரச்சாரத்துக்கு வரல. ஒரே மாநிலத்தில் ராகுலும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் ஒரே நாள்ல பிரச்சாரம் பண்ணா கூட ஒருத்தர் சந்தித்துக் கொள்ள போறதில்ல. ரெண்டு பேரும் ஒரே மேடையில வாக்கு கேட்க போறதில்ல பாண்டிச்சேரியில. அந்த அளவுக்கு இணக்கம் இல்லாம இருக்கிறது திமுக கூட்டணி. அதனால அந்த கூட்டணியினுடைய இணக்கு பிணக்குகளை சண்டை சச்சுறுகளை கண்டிப்பா ஊடகம் பேசாது. அப்படின்னா அண்ணாமலைக்கு அதிருப்தி, ஆஹா என்டிஏ கூட்டணி பலவீனம். பல பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்க போறதில்ல, அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. அந்த ஆளுக்கு ஒரு களத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கல பத்தியா, அந்த ஆளால கட்சி வளர்ந்தது தெரியுமா அப்படின்னு கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி கம்பு சுத்துறவங்க அத்தனை பேருக்கும் நான் பதில் அளிக்கணும் இல்லையா? என் கட்சி மீது என்னைக்கு எனக்கு வருத்தம் அல்ல, நான் தான் போட்டியிடலன்னு சொன்னேன். அதனால குழப்பம் ஏற்படுத்தும் விதமாக தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்கடா சாமி, நான் விளக்கம் அளித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை எதிர்கொள்வதற்கு எத்தனையோ களம் இருக்குது. ஆனால் இந்த களத்துல தான் போட்டியிட வேண்டும் என்று எவனா ஒருத்தன் பேசினான்னு வச்சுங்களேன், அவன் என்னை பத்தியும் தெரிஞ்சுக்கல, என்னுடைய இலக்கு பத்தியும் தெரிஞ்சுக்கல, என் கட்சி பத்தியும் தெரிஞ்சுக்கல. அதனால அவனுடைய வீண் வார்த்தைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறதில்ல. 210 தொகுதி வெற்றி பெற வேண்டும், என் கட்சிக்காரங்க அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும், அதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு ஒரே அடியா போட்டு ஊடகத்து மீது பலார் பலார் சலார் சலார் 4 அடி அடிச்சுட்டு போயிட்டார். இனிமேலும் அண்ணாமலை விளக்கம் அளித்த பிறகும் அண்ணாமலைக்கு அதிருப்தி கதிருப்தி அப்படின்னு பேசினாங்கன்னா அவங்களுக்கு பாஜக அரசியல் தெரியவில்லை, அண்ணாவுடைய அரசியல் தெரியல அப்படின்னு நம்ம நல்லா சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர் ஆகின்றார். அவிநாசியில நம்முடைய எல் முருகன்ஜி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்றால் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றார். ஸோ அந்த இடத்துல அண்ணாமலை நிறுத்தப்படுகின்றார். அப்போ எல் முருகன்ஜி அவர்கள் என்ன பதவி வகிக்கின்றாரோ அந்த பதவி அண்ணாமலைக்கு வருகிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் ஊடகமானது ஒட்டுமொத்தமாக திராவிடத்துக்கு அடிமையா இருக்கு. ஊடகம் நடுநிலைக்கு கொண்டு வரணும், அப்பதான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாட்சி நடக்கும், மக்களுக்கு நல்லது நடக்கும். இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை இந்த ஊடகம் பேசுறதே கிடையாது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறத பேசுறதே கிடையாது. திமுக ஊழலை பத்தி பேசுறதே கிடையாது. குடும்ப உறுப்பினருடைய ஆதிக்கத்தை பத்தி பேசுறதே கிடையாது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பேசாதத ஐயோ பேசிட்டாங்கோ ஐயோ பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பிடுது. அதனால நடுநிலையாக ஊடகத்தை கொண்டு வரணும். அதுக்கு சரியான ஆளு அண்ணாமலை தான். அதனால்தான் எல் முருகன்ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வைத்துவிட்டு டெல்லிக்கு பறக்கின்றார் அண்ணாமலை. ஏற்கனவே மாநில தலைவராக பதவி ஏற்கின்ற போது அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொன்னார், நான் இப்ப தலைவராக பதவி ஏற்றிருக்கிறேன், ஆனா நம்முடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா, ஊடகமானது நடுநிலையா இல்லை, அதை ஒரு வழிக்கு கொண்டு வரணும். யூடியூப் சேனல்களை பொறுத்த வரைக்கும் அவங்க விருப்பம் போல பேசுவாங்க, அவங்க ஒரு கொள்கை சார்ந்திருக்கிறாங்க. ஆனால் ஊடகம் நடுநிலை என்று சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க, ஒட்டுமொத்தமாக திராவிட திட்டத்துல அடிமையா இருக்கிறாங்க. ஊடகத்தை மீட்டெடுப்பது மட்டும்தான் நம்ம வேலை. எல் முருகன்ஜி நம்ம அமைச்சர் தான், ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னார். ஆனா அது அன்னைக்கு விமர்சனம் ஆச்சு. ஏன்னா கருத்துரிமைக்கு எதிராக இருக்கின்றார் நம்ம அண்ணாமலை, ஊடகத்தை தன் கண்ட்ரோல்ல எடுக்க போறேன்னு சொல்றாரு. அப்போ அவங்க விருப்பப்பட்டுதான் பேசணுமா அப்படின்னு கொதிச்சானுங்க. ஆனா இன்னைக்கு என்ன கருத்துரிமை இருக்குது, என்ன நடுநிலையா பேசுறானுங்க. அப்போ வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. நீ ஒரு தலைப்பட்சமாக செயல்படுகின்ற போது உன்னையும் சாட்டை எடுத்து வெளுத்து நடுநிலைக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் தமிழகத்தில் இருக்குது. அதான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஊடகத்தை திருத்துவதற்காக மத்திய அமைச்சர் ஆகின்றார். அதையும் தாண்டி அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா தேசிய தலைமையானது அகில இந்திய பொதுச்செயலாளர் பதவியும் கொடுக்க போதுங்க. ஸோ பாஜக உச்சபட்ச இடத்துக்கு அண்ணாமலையை கொண்டு போக போறாங்க. இந்த தேர்தலில் ஏன் போட்டியில்லை என்பதற்கான விளக்கம் அவரே அளித்து விட்டாரு. அவருக்கான பதவி என்ன என்பதை பற்றி நாம சொல்லிட்டோம். அதற்கு பிறகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். என்ன தெரியுமா, புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில் இந்திய திணிக்க பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இதற்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்இ ஆனது ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆனா புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா உங்க விருப்பம் போல இந்த புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கப்பட்ட சரத்துகளை எப்ப வேண்டுமானாலும் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் தாய்மொழி கல்வி அதுல தான் பாடமே நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதனால இப்போ 6வதுல இருந்து 8வது வரைக்கும் 3வது மொழி கட்டாயம் அப்படின்னு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் தான் உத்தரவிட்டிருக்கு. ஆனா மத்திய அரசாங்கமானது இதெல்லாம் உத்தரவிடவே இல்லை. இப்போது அதை வசதியா நம்ம முதலமைச்சர் மறந்துட்டார். இப்போ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்திய திணிப்பதற்காக சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3வது மொழி கட்டாயம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இது வளமை மிகுந்த, இலக்கணம் செழுமை மிகுந்த, பாரம்பரியம் கொண்ட பழமையான மொழியை அழைத்துவிட்டு இந்திய கொண்டு வந்து திணிப்பதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாராம். ரெண்டாவது, நாம இங்க இந்திய கத்துக்கணும்னு சொல்றவங்க வட மாநிலங்கள்ல தமிழை கத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டாவது, இங்க இந்திய தான் கத்துக்கணும் அப்படின்னு எந்தவித உத்தரவும் போடல அப்படின்னு பாஜக சொல்லுவாங்க. ஆனால் மாநில மொழியா இருக்கக்கூடிய எந்த மொழியை வேண்டுமானாலும் நீங்க உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் சொல்லி தரலாம் அப்படின்ட்டாங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா நம்முடைய 9வது அட்டவணையில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் நீங்க பாடமொழியா வச்சு மாணவர்களை எந்த மொழி வேண்டுமானாலும் எடுத்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நாங்க ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். நீ தெலுங்கு வேணும்னாலும் கத்துக்கோ, மலையாளம் வேணும்னாலும் கத்துக்கோ, இல்ல துளு வேணும்னாலும் கத்துக்கோ, கன்னடம் வேணும்னாலும் கத்துக்கோ. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை நீ கத்துக்கணும் அப்படின்னு பாஜக காரங்க உருட்டுவாங்க. ஆனால் அந்த மொழியெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல வாத்தியார்கள் இருக்காங்களா? கட்டமைப்பு இருக்கிறதா? இல்ல சொல்லிக் கொடுக்கறவனுக்கு தான் திறமை இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆனா நாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய மொழிகளை நாங்க வளர்க்க போறோம். நம்மளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பை உருவாக்கணும், எதுக்காக அந்நிய மொழியை கற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த விதமான கட்டமைப்பும் இல்லை, எந்த விதமான திறனும் இல்லை, எந்த விதமான ஆசிரியருடைய எண்ணிக்கையும் இல்லை. ஆனால் எப்படிடா கன்னடம் சொல்லி தரது, எப்படிடா மலையாளம் சொல்லி தரது அரசு பள்ளிக்கூடத்துல இல்ல சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல? அதுக்கான ஏற்பாடை பண்ணியிருக்காங்களா? கேந்திரா வித்யாலயா பள்ளிக்கூடத்துல தமிழை கட்டாயமாக்க முடியல. கேந்திரா வித்யாலயா பள்ளியில பாத்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்களை போட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தி மொழியை சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல திணிக்க பாக்குறாங்க. அதன் மூலமாக ஒற்றைத்தன்மையை கொண்டு வந்து நிலைநாட்ட பாக்குறாங்க. இந்தியாவுடைய அழகே பன்முகத்தன்மை தான். ஆனா அந்த பன்முகத்தன்மையை குலைக்க பாக்குறாங்க. சமீபத்தில் வந்த ஒற்றைத்தன்மை தான் அழகு என்று நினைக்கின்றார்கள். விடவே கூடாது இந்த விஷத்தை அப்படின்னு ஏதோ சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் பாஜக இப்பதான் இந்திய திணிக்கிற மாதிரியும் இல்ல ஏற்கனவே 3வது மொழி இந்தி இல்லாத மாதிரியும் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் பெரிய உருட்டி இருக்கிறாரு. அதுக்கு தான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஷன்சைன் சொல்லிட்டு உங்க மகள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறாங்க. அங்க தமிழ்ல கல்வி சொல்லி தராங்களா? ஆனால் இந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல உள்ளூர் மொழி என்ன இருக்குது, அந்த மொழியில கல்வி சொல்லி தரணும் இல்லையா? தாய்மொழியில கல்வி சொல்லி தரணும். இந்த ரெண்டும் சன்சைன் பள்ளிக்கூடத்துல சொல்லி தராங்களா? நீ தமிழுக்காக உயிரை கொடுக்கறல, உங்க மகளுடைய பள்ளிக்கூடத்துல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல இது ஒரு அமெண்ட்மெண்டா கொண்டாந்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய மகள் பள்ளிக்கூடத்துல என்னதான் சட்டம் போட்டா கூட தமிழ்ல கல்வியை சொல்லி தர மாட்டாங்க 1வதுல இருந்து 8வது வரைக்கும். அது என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? நீங்களா தமிழை வளர்க்குறீங்க. திமுகவினர் நடத்தக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்திலையும் இந்தி தான் பிரதானம், இங்கிலீஷ் தான் பிரதானம், தமிழே இல்லை. ஏன் தமிழ்நாடு அரசாங்கமானது இத்தனை ஆண்டு காலமாக ஒரு சட்டத்தை போட்டாங்களா? அரசு கல்லூரியோ இல்ல தனியார் கல்லூரியோ இல்ல தனியார் பள்ளியோ அரசு பள்ளியோ அரசு நிதி உதவி பெறுகின்ற பள்ளியோ சிறுபான்மையினர் பள்ளியோ எந்த பள்ளியா இருந்தாலும் சரி தமிழ் கட்டாயம். புரியுதுங்களா? தமிழ் இல்லாம யாரும் பாஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, தாய்மொழியில தான் கல்வி அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா? இதெல்லாம் உங்களால சொல்ல துப்பு கிடையாது. ஆனா புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்திய திணிச்சிட்டாங்களா? எதை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை லெப்ட் ரைட் வாங்கியிருக்கின்றார். தேர்தல் நேரத்தில் மொழி உணர்வை ஏற்படுத்தி வாக்க வாங்கலான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு அழகா இருக்குதா? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஆண்டு காலமா ஆட்சி ஆள்றீங்க. இன்னைக்கு குழந்தைகளுக்கு தாய்மொழியில கல்வி இருக்கிறதா? அதை உறுதிப்படுத்தினீங்களா? நீங்க தமிழ் மொழியை வளர்க்கிற லட்சணமா அப்படின்னு அண்ணாமலை பாத்தீங்கன்னா போட்டு பொழந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி பழனிசாமி மறைந்த தலைவர்களை கேவலப்படுத்தி விட்டாராம். நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில அழுது இருக்கின்றார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பல தருணங்கள்ல பதில் சொல்லிட்டார். அதுலயும் கலைஞர் அவர்களை அடக்கம் பண்றதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்கலையாம். எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்களாம். ஆனா கலைஞர் இறந்து விட்ட பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவமரியாதை பண்றாரு. மறைந்த தலைவர்களை இப்படி கேவலமா பேசலாமா? டபா நான் பதிலடி கொடுத்துன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி தாங்க மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட பாத்தீங்கன்னா நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம முதலமைச்சர் மீண்டும் கன்னியாகுமரியில ஏதோ கலைஞர் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவமதித்திட மாதிரி பேசுறாரு. ஆனா அவமதித்து பேசுறது யாரு? ஆர் ராசா.
இன்னைக்கு மாரிதாஸ் அவர்கள் அப்படிதான் வந்து பதிவே இருக்கின்றார். ஏண்டா திமுக காரணம் இருக்கக்கூடிய ராசாவே வந்து கலைஞரையும் சரி, கனிமொழியும் சரி, நம்ம ஸ்டாலினும் சரி எல்லாரையும் கழுவி ஊற்றி இருக்கிறாங்க. திமுகவில் ஆண்டு காலமாக இருந்தவனே ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளல. ஆனா புதுசா அதிமுக கலந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் எப்படா ஸ்டாலினை ஏத்துக்குவாங்க? ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ராசா கேட்பதும், கலைஞரை எப்படி ஸ்டாலின் நடத்தினார் என்றும், திமுக காரனே வந்து வெட்ட வெளியில போட்டு உடைக்கிறான்னா இன்னைக்கு திமுக வந்து இணைந்த அதிமுக காரன் உங்களாம் மதிப்பானா? இப்போ ராசா மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணுமா, இல்ல அதை விட்டு எடப்பாடி மீது அவதூறு பரப்பிட்டு இருப்பீங்களா அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாருங்க. ஆனா உண்மையாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி கலைஞரை அவமதித்தாரா, கேவலமா பேசினாரா, இறந்த தலைவர்களை இழிவா பேசினாரா அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய தாயாரை வந்து ராசா எப்படி பேசினாரு? இல்ல இலங்கையில் தமிழர்கள் கொத்து கொத்தா சாகின்ற பொழுது அவங்களுக்கு துரோகம் இழைத்தது யாரு? அதெல்லாம் கூட இருக்கட்டும். பிரபாகரனுடைய தாயார் இங்க மருத்துவம் பார்க்கறதுக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, விமானமே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சது யாரு? ஸோ மனிதாபிமானத்தை பற்றியும் நாகரிகத்தை பற்றியும் யார் நமக்கு கிளாஸ் எடுக்கிறது? திமுக காரன் எடுக்கிறான். கலைஞருக்கு கடற்கரையில் அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுக்கலையாம். காமராஜர் குத்திங்களா? அப்ப என்ன சொன்னீங்க? முதலமைச்சராக இருந்து இறந்தா மட்டும்தான் மெரினாவில் இடம், ஆனால் முன்னாள் முதலமைச்சராக இருந்தால் வேறு இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா இல்லையா? இப்போ இறக்கின்ற தருணத்தில் கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் தானே? இல்ல நீங்க தானே ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டவங்க, வழக்கு போட்டவங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் என்னவோ யோகி சிகாமணி மாதிரியும் ஊழலின் தந்தை என்று ஊரே கொண்டாடுகிற இந்த தருணத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிச்சுடுறேங்க. ரொம்ப பேச போறது இல்லைங்க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவங்க தந்தையார், அவர் கோஷ்டி. ஆனால் தமிழக அரசியல் களத்தில் திமுகவை திட்டினா ஓட்டு விழும், கலைஞரை திட்டினா ஓட்டு விழும், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்தா ஓட்டு விழும். நீங்க பாத்துங்க. அப்போ திமுகவை திட்ட சொல்லி மக்களை விரும்புறாங்க. அதனால தான் திமுகவை திட்டணும், கலைஞரும் திட்டணும். அப்போ அந்த அளவுக்கு தமிழக மக்கள் மத்தியில வெறுப்பை சம்பாதிச்சுட்டு போயிருக்கிறாரு கலைஞர். ஆனா அப்பேற்பட்ட ஒரு ஆளுமைக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா முட்டு கொடுக்க பார்க்கின்றாரு, நல்லவராக சித்தரிக்க பார்க்கின்றாரு. ஆனா அது எடுபடாது தமிழ் மண்ணில். பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.